சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேள் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ் வில்லையே. முருகா சரணம். நமது ஆறுபடையருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகள் 37வது திருப்புகள். ஆறுபடை வீட்டுடைய திருப்புகளில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் திருப்புகள், திருத்தணி திருப்புகள், பழமுதிர்ச்சோலை திருப்புகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் முற்று பெற்று விட்டது. இன்று நாம் பார்க்கக்கூடிய திருப்புகள் திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பதிவு பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. அதனால தான் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். சரி வாங்க, விநாயகர் துதியை பார்த்து விட்டு நாம் திருப்புகளை பார்க்கலாம். திருப்புகள் பதிவை பார்க்குறவங்க எந்த ஒரு தடையுமின்றி நீங்கள் தொடர்ச்சியாக திருப்புகள் பதிவு பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் ஐயா திருப்புகள் பாடக்கூடிய இடங்களில் எல்லாம் எழுந்தருளுவார். இது 100% உண்மை. நம்பி உங்களோட வேண்டுதல்கள் அனைத்தையும் மனதார நினைத்து கொண்டு திருப்புகள் பாராயணம் பண்ணுங்கள். முருகப்பெருமான் ஐயா கண்டிப்பாக காட்சி அளிப்பார். நீங்கள் முழு நம்பிக்கையோட திருப்புகள் பதிவு பாருங்கள், நீங்கள் படித்து பழகுங்க. சரி வாங்க, விநாயகர் துதியை பார்க்கலாம். நெஞ்ச கனகள்ளு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகன கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சகர ஆணை பதம் பணிவாம். முதலாவது படைவீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புகள் முற்று பெற்று விட்டது. திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி போற்றி போற்றி. இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க. பூரண வார கும்ப சீத படீர கொங்கை மாதர் விகார வஞ்ச லீலையிலேயுழன்று போதபமே இழந்து போனது மானமென்பதறியாத பூரியனாகி நெஞ்சு காவல் படாத பஞ்ச பாதக நாயரன் செய்யாதடியோடிறந்து போனவர் வாழ்வு கண்டு மாசையிலே எழுந்து மயல் தீர காரண காரியங்களானெதெல்லாம் ஒழிந்து யானெனுமேதை விண்டு பாவகமாயிருந்து காலுடலூடி அங்கி நாசியின் மீதிரண்டு விழிப்பாய காயமுனாவு நெஞ்சு மோர் வழியாக அன்பு காயம் விடாமலுன்ற நீடியதாள் நினைந்து காணுதல் கூர்த வஞ்சை யோகிகளாய் விளங்க அருள்வாயே. ஆரண சார மந்திர வேதமெலாம் விளங்க ஆதிர யானை நின்று தாழ்வனெனாவணங்கு ஆதர வாழ்விளங்கு பூரண ஞானமிஞ்சு முறவோனே ஆர்களியூடெழுந்து மாவடிவாகி நின்ற சூரனை மாளவென்று வானுலகாளுமண்ட ராணவர் கூரரந்தை தீரமுனாள் மகிழ்ந்த முருகேசா வாரண மூலமென்ற போதினிலாழி கொண்டு வாவியின் மாடிடங்கர் பாழ்படவே எறிந்த மாமுகில் போலிருண்ட மேனிய நாமுகுந்தன் மருகோனே வாழுக மீது வண்டலோடிய காலில் வந்து சூழ் நிறைவான சங்கு மாமணியின உந்து வாரிதி நீர் பரந்த சீரலை வாயு கந்த பெருமாளே. அடுத்ததாக மூன்றாவது படைவீடாகிய பழனி திருப்புகள் பார்க்கலாம் வாங்க. சுருதி முடி மோனன் சொல் சிற்பரம ஞான சிவ சமய வடிவாய் வந்த அத்துவிதமான பரசுடரொளியதாய் நின்ற நிற்கள சொரூப முதலொரு வாழ்வே துரிய நிலையே கண்ட முத்தரிதையாக மல மதனில் விளையா நின்ற அற்புத சுபோத சுக
சுயபடிக மாவின்ப பத்ம பதமே அடைய உணராதே. கருவிலுரு வேதங்கு சுக்கில நிதான வழி பொறும அதிலே கொண்ட முக்குணவி பாகநிலை கருதவரியா வஞ்சகக்க பட மூடியுடல் வினைதானே. கலகமிடவே பொங்கு குப்பை மல வாழ்வு நிஜமென உழலுமாயஞ்செனித்த குகையே உறுதி கருத சுழமாமிந்த மட்டைதனை யாழ உணதருள் தாராய். ஒரு நியமமே விண்ட சச்சமய வேத அடிமுடி நடுவுமாயண்ட முட்டை வெளியாகி உயிருடல் உணர்வதா எங்கு முற்பணமதாக அமருளவோனே. உத தரிசமாமின்ப புத்தமிர்த போக சுகமுதவும் அமலானந்த சத்திகரமே உணர உரு பிரணவா மந்திர கர்த்தவியமாக வரு குருநாத. பருதி கதிரே கொஞ்சு நற்சரண நூபுரம தசைய நிறை பேரண்ட மொக்க நடு மாடுகண பதகெருவிதாதுங்க வெற்றிமயிலேறும் ஒரு திரளோனே. பணியுமடியார் சிந்தை மெய்ப்பொருளதாக நவிழ் சரவண பவா ஒன்று வர்க்கரமுமாகி வளர் பழனிமலை மே நின்ற சுப்பிரமணியாவமரர் பெருமாளே. அடுத்ததாக 4வது படைவீடாகிய திருவேரகம் சுவாமிமலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க. இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயின் இருவினை இடைந்து போக மலமூட இருளற விளங்கியாறு முகமொடு கலந்து பேதமிலையென 2 பேரும் அழகான பரிமள சுகந்த வீதமயமென மகிழ்ந்து தேவர் பணியவின் மடந்தை பாத மலர் தூவ பரிவு கொடநந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட பருமயிலுடன் குழாவி வரவேணும். அரியனறிந்திடாத அடியினை சிவந்த பாதம் அடியென விளங்கியாடு நடராஜன். அழலுருமிரும் பின்மேனி மகிழ்மர கதம் பெனாகம் அயலனி சிவன் புராரி அருள் சேயே. மறுவளர்கள் தின்பனார முடியுடல் நடுங்க ஆவி மரளியுணவென்ற வேலையுடையோனே. வளைகுளமலங்கு காவிரியின் வடபுறன் சுவாமி மலைமிசை விளங்கு தேவர் பெருமாளே. 5வது படைவீடாகிய திருத்தணி திருப்புகள் முற்று பெற்றுவிட்டது. திருத்தணி முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி போற்றி போற்றி. 6வது படைவீடாகிய பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி போற்றி போற்றி. முருகர் அருளால் நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த திருப்புகழ் பதிவில் சந்திக்கலாம். நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ். நன்றி, வணக்கம்.